வீட்லேயே நீங்களும் பாப்கார்ன் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிள். கடையில் நீங்கள் சோளம் மக்காச்சோளம் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ண ஏதாச்சும் ஒரு இருப்பு சட்டியில் வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வெறும் சட்டியில் வறுத்து முட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கோங்க. நெய் பசு நெய் நான் எடுத்துருக்கேங்க. எங்கள் வீட்டில் செஞ்ச நல்லா சுட நான் பசு நெய் வச்சுருக்கேன். இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில்வர் பாத்திரம் எடுத்திங்கன்னா அதில் திட்டு கரையாக பிடிக்கும். நான் நெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த 6 டேபிள் ஸ்பூன் நல்லா சுடதாங்க நான் ஊற்றிருக்கேன். நல்லா நீங்கள் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஒரு கலர் கொடுக்கறதுக்கு தாங்க. ரொம்ப வெள்ளையாகவும் இருக்காது, ரொம்ப மஞ்சளாகவும் இருக்காது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் தாங்க இருக்கும் இந்த மஞ்சத்தூளை போட்டால். ஆனால் நீங்கள் ரொம்ப கடையில் தேட்டரில் பார்க்குற மாட்டோம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அப்போ தாங்க அந்த பாப்கார்னில் மஞ்சளாக இருக்கும். இப்போ இந்த மஞ்சத்தூளையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. அது உப்பு நம்ம பாப்கார்னில் சேரதுக்காண்டி நெய்யில் போட்டால் தாங்க அது கரெக்டாக எல்லா பாப்கார்ன்லேயும் ஆட் ஆகும். ஏன்னா நீங்கள் பாப்கார்ன் பொரிச்சிக்கிட்டு இருக்கப்போ போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த நெய்யிலே உப்பு போட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை வர்ற அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும். இதுவே கரெக்டான பக்குவம் தான். இதுக்கு பட்டரே தேவை கிடையாதுங்க, எக்ஸ்ட்ரா கெமிக்கலும் தேவை கிடையாது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கனாவே நீங்களும் அடிக்கடி வீட்டில் பாப்கார்ன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் மக்காச்சோளம் கடையில் வாங்கிட்டு அப்படியே நான் சேர்க்கலைங்க. ஒரு காய் வெஜிடபிள் நம்ம மதியத்துக்கு எடுத்துக்கோம்ல ஒரு கிண்ணத்தில், அந்த அளவுக்கு நான் ஒரு டப்பாவில் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கிறது தாங்க. வறுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன தவாவில் வறுத்து வச்சுட்டு அந்த ஒரு பொன்னிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் இந்த நெய்யோடு சேர்க்கணும். பச்சையாகவே சேர்த்துறாங்க, இல்லைன்னா கண்ணங்கரைன்னு போயிடும் மக்காச்சோளம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இப்போ மக்காச்சோளம் எல்லாமே பொரிய கிளம்பிடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பொரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மூடியை போட்டு காட்டுறேன். பாருங்கள், பாப்கார்ன் எப்படி நல்லா பொரியுது பார்த்திங்களா. இதில் மூடி போட்டுருணுங்க, இல்லைன்னா வெளியே எல்லாமே தெறிக்க கிளம்பிடும் பாப்கார்னை பொறுத்தவரையும். பாருங்கள் எப்படி நல்லா வெள்ளை வெள்ளையாக பொரியுது பார்த்திங்களா. மக்காச்சோளத்துலேயே ரெட் கலர் மக்காச்சோளம் வாங்கினீங்கன்னா அது இதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இது உங்களுக்கு இந்த அலுமினிய தட்டினால உங்களுக்கு தெரியாது, நான் வேறு இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுப்பை சிம்மில் தாங்க வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாப்கார்ன் ஃபுல்லாக கருகி போயிடும். நான் இப்போ உங்களுக்கு தெரிகிற மாட்டோம். பாருங்கள், நான் கண்ணாடி இது வைக்கிறேன். எப்படி நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நல்லா மேலே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடியில் 2-3 இருக்குங்க. அதை இந்த மாதிரி ஒரு குலுக்கிட்டிங்கன்னா அடியில் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். அதுவும் நல்லா பொரிஞ்சிடும். மேக்ஸிமம் 1, 2, 3 தாங்க பொரியாமல் இருக்கும். மற்றபடி எல்லா பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சிடும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். அதாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிவிட்டு பாருங்கள், அடியில் எதுவுமே இருக்காது. வீட்டிலே டேஸ்டான சுவையான பாப்கார்ன் ரெடிங்க. இதுலேயே சில பேர் என்ன மிளகுத்தூள் போடுவாங்க. மிளகுத்தூள் போட்டோம்னா ஒரு காட்டமாக ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சில பேர் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ணுன்ட்டு இருக்காங்க ஜீனி போடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஜீனி போட்டு கொடுத்தாங்க குழந்தைங்க. அதுவும் வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கலங்க. அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டுச்சு, ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் செய்வாங்க, நல்லா வரலைன்னு சொல்லுவாங்க. மெயினாக இருப்பு சட்டியில் கனமான இருப்பு சட்டியில் செஞ்சால் இல்லையா, குக்கரில் இந்த மாதிரி ஒரு குக்கரை எடுத்து நீங்கள் செய்யுங்க. இல்லை குக்கர் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா கனமான அலுமினிய சட்டி இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் செய்யலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான சுவையான பாப்கார்ன் ரெடி. என்னோடய பையனுக்கு நான் எடுத்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் சின்னதாக ஒரு காய்கறி நம்ம லஞ்சுக்கு வைக்கிற காய்கறி கிண்ணத்தில் தாங்க நான் எடுத்து
எனக்கு ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு எனக்கு பாப்கார்ன் கிடச்சிருக்கு.